சட்டி காஞ்சோன்னா எண்ணெய் தான் ஊற்றுவோம், அதையும் முதல்ல ஊற்றிக்கிடுவோம். அவிச்சு வச்ச முட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறோம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்ம பொரிச்ச எண்ணெயிலே இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு புடி அளவுக்கு வெங்காயம் வட்டி வச்சுருக்கோம், அதை முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். நம்ம 1/2 ஸ்பூன், அதை விட கொஞ்சம் கூடுதலாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கோம். நம்ம அப்புறம் ஒரு தக்காளி, முழு தக்காளி நம்ம எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் ஒரு சின்ன பிடியளவு கொஞ்சமாக. அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து சில்லி ஆனியன் கார்லிக் பேஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே செஞ்ச வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரெட் சில்லி நம்ம அவிச்சு அரைச்சிருக்கோம். அது கூட வெங்காயம் பூண்டு அதையும் சேர்த்துருக்கோம். நம்ம அதெல்லாம் எண்ணெயில் போட்டு நம்ம பச்சை வடை பொறுத்தவரைக்கும் வதக்கி வச்சுருக்கோம். நம்ம வதக்கி நம்ம எடுத்து தனியாக வச்சுருக்கோம். நம்ம அதை தான் நம்ம அந்த பேஸ்ட்டை தான் நம்ம சேர்த்துட்ருக்கோம். இப்போ அதில் ஒரு 4 கரண்டி சேர்த்துக்குங்க. வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மெத்தின்னு சொல்லுவாங்கள்ல, வெந்தயக்கீரை, அந்த இலை வெந்தயக்கீரை காய வச்சு நம்ம எடுத்துருக்கோம். வெந்தயக்கீரை நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா வாசமாகவும் இருக்குது, நல்ல ஒரு ஆரோக்கியம் இதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, அப்புறம் தோசை, இட்லி, அப்புறம் சோறு எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி என்னது நீங்கள் கிரேவிலாம் ரொம்ப வச்சுருக்கீங்க, நான் சோறு மட்டும் கம்மியாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. இன்றைக்கி சோறு நான் வைக்கலை, சாப்பிட்டு காட்டுறது என்ன, ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்றுங்க, பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகே, சாப்பிடலாமா? செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த பதிவுகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏமா போயிட்டேண்ணா, பார்க்கலாமா அடுத்த வீடியோவில்? சாப்பாடு ஓடிட்டு இருக்கு. இப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னொன்று என்னென்னா, கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க பாவம், அவங்களுக்கு வாய் ஓடிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம.